அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மலரும் பூமி நேயர்களே, நம் வீட்டில் தோட்டம் அமைத்து செடிகள் வளர்க்கும் பொழுது நாம் தோட்டத்தை விரிவாக்கம் செய்யவும் அல்லது நண்பர்களுக்கு செடிகளை பரிசாக அளிக்கவும் நம் வீட்டுச் செடிகளையே இனப்பெருக்கம் செய்து பயன்படுத்தலாம். செடிகளை விதையில்லாமல் இனப்பெருக்கம் செய்ய பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்த தகவல்களை உங்களுக்கு கூறுகிறார் சென்னை பணி ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். பதியமிடுறதுல வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நிலப்பதியன், இன்னொன்று வந்து நிலத்துக்கு மேலே இருக்கிற விண்பதியன். 2 டைப் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி அழகு செடி, இப்போ பூச்செடிக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த லேயரிங் சொல்லக்கூடிய பதியம் போடுதலில் வந்து மல்லிகை செடி அதிகமாக பண்ணுறாங்க. அதை தவிர வந்து லேயரிங்கிறது விண்பதியன், கொய்யா, மா, பலா எல்லாமே வந்து விண்பதியனில் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிலப்பதியனை பார்க்கலாம். நிலப்பதியம் எப்படி போடுறதுன்னு. இது வந்து மல்லிகையில் ரெகுலராக பண்ணுறாங்க. இப்போ பதியம் போடுறதுல முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா, தாய் செடி பக்கத்துலேயே இருக்கும். புரியுதுங்களா? கட்டிங்ஸ் வந்து நம்ம பிரிச்சுட்டோம், தாய் செடியிலேருந்து பிரித்து கட்டிங்ஸ் போட்டோம், உற்பத்தி பண்ணுறோம். இதில் வந்து மல்லிகை செடி இருக்குது. இதோட தாழ்வான கிளையை வந்து நான் வந்து இப்போ வந்து நிலப்பதியம் போட போகிறேன். நிலப்பதியம் பண்ணால் என்ன பண்ணணும், அதை வந்து இந்த இலையெல்லாம் நறுக்கிட்டு இந்த மண் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சரி பண்ணிக்கணும். இப்போ இந்த இலையெல்லாம் உருவிட்டீங்க. இந்த இடத்துல எது போய் இங்கே மண்ணில் பதியுதோ அந்த கிளையை வச்சு மடித்து வச்சு பார்த்துங்க. மடித்து வச்சு பார்த்துக்கிட்டு ஒன்று வந்து அப்படியே வச்சு அமுக்கி மண்ணை போட்டு மூடலாம். இதை என்ன பண்ணணும், ஒரு கட்டிங் கொடுத்துடணும். இங்கே அந்த தெண்டோட பாதி அளவுக்கு பேர் வந்து நாக்கு ஏறி நறுக்கும். இருந்தது இந்த நாக்கு பாருங்கள். இந்த இதை அப்படியே வளைச்சி மண்ணுக்குள்ளே வச்சு இதை வச்சு அப்படியே மண்ணை வச்சு மேலே வச்சுட்டு இந்த வெளியில் வராமல் அது மேலே ஒரு கல் எடுத்து வச்சிடணும். இது ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த தாய் செடியிலேருந்து முதல்ல சத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வேர் வர வர இது துளிர் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து அதுக்கப்புறம் இந்த இதை நறுக்கி விட்டுற வேண்டியது. இது வந்து நல்லா முளைச்சிருச்சு, இந்த இதெல்லாம் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த தாயை அதை கட் பண்ணி விட்டிங்கனாக்கா இது தனி செடியாகிடும். இதுதான் வந்து நிலப்பதியன். இதையே வந்து கூட்டுப்பதியன் பண்ணுவாங்க. இது வந்து கொடி வந்து நீட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். இதை வரிசையாக இதேமாரி மடித்து போட்டு ஒன்றுலேயே ஒரு கல்லை வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது கூட்டுப்பதியன். ஒரே மல்லிகை கொடியிலேருந்து ஒரு 10 செடி உற்பத்தி பண்ணலாம். நடுவில் நறுக்கி விட்டிங்கனாக்கா ஒன்று ஒரு செடியாகிடும். அதனால் வந்து பதியனில் வந்து உற்பத்தி பண்ணுறது ஈஸி. தாய் செடியை வச்சுக்கிட்டு பண்ணுறோம். அதனால் வந்து விபத்துக்கெல்லாம் குறைச்ச நிச்சயம் உங்களுக்கு செடி கிடைக்கும். உற்பத்தி நிச்சயம் பண்ணலாம். அதேமாரி தாய் மாரியே பூக்கும், மல்லிகை பூ பூக்கும். அதனால் வந்து இது நிலப்பதியன், அது கூட்டுப்பதியன், இல்லைன்னா சர்பன்டைன் பதியம்னு சொல்லுவாங்க. இதுதான் 2 வந்து பதியனில் வந்து இது வந்து கிரவுண்ட் லேயரிங். அடுத்தது வந்து விண்பதியன் பார்க்கலாம். விண்பதியங்கிறது வந்து ஏர் லேயரிங். ஏர் லேயரிங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து முக்கியமாக வந்து கொய்யா, மா, பலா அதெல்லாம் பண்ணுறாங்க. இதை தவிர சில அழகு செடி, எனக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரு 4 அடிக்கு ஒரு செடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து இந்த விண்பதியன் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா சிலதெல்லாம் விதை போட்டு கட்டிங்ஸ் போட்டு சின்ன செடியாக வந்து உடனே கிடைக்காது, வளர்கிறதுக்கு நாள் ஆகும். அதனால் எனக்கு மேங்கோ, பலாமரம் சீக்கிரம் பெரிய இதாகணுன்னாக்கா பெரிய ஒரு கிளையில் விண்பதியம் போட்டு அதை வந்து நீங்கள் எல்லாம் வெளியே வேர்லாம் வந்தோடனே எடுத்துக்கொண்டு நட்டிங்கனாக்கா அது தாய் செடி மாரியே நிறையா காய்க்கும், நிறையா பூக்கும். அதோட குவாலிட்டி பூரா அதுக்கு வந்துடும். அது பேர் விண்பதியன் பண்ணுறது. அது விண்பதியம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நிலப்பதியன் பார்த்தோம். அது வந்து நிலத்தோடு இருக்கிற கிளையில் வந்து பண்ணுறது. அதில் வந்து சிம்பிளாக போடுறது, ஒரே ஒரு இது போட்டாக்கா அது சாதாரணமாக போடுற நிலப்பதியன். கூட்டுப்பதியன்னாக்கா ஒரே சமயத்தில் 10-15 இது போட்டு பண்ணுறது சர்பன்டைன் ஆர் கூட்டுப்பதியன்னு பேர். அடுத்தது வந்து விண்பதியன், அதாவது தரைக்கு மேலே பண்ணுற ஒரு பதியம் போடுறது.
இது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, எனக்கு செடி பெருசாக வேணும், இம்மீடியட்டாக வந்து காய்க்கணும் பூக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு மா, பலா, சப்போட்டா, அப்புறம் இதர பழ வகைகள்லாம் இந்த குரோட்டன்ஸ் கூட நீங்கள் வந்து இம்மீடியட்டாக இந்த கலர் பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் இதை போட்டு விட்டிங்கனாக்கா 2 மாதத்துல இது வந்துடும். எந்த ஹைட் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த கிளையை நீங்கள் செலக்ட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சப்போட்டாவை எடுத்துருக்கிறேன். சப்போட்டா செடி. இதை வந்து என்ன பண்ணணும், இந்த கிளையை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து மேலு பட்டை ஒரு 2.5 சென்டிமீட்டர், அதாவது 1.5லேருந்து 1 1.25 இன்ச்சு இந்த பட்டையை வந்து ரவுண்டாக நறுக்கணும். மேலேயும் கீழேயும் நறுக்கிட்டு அந்த பட்டையை எடுத்துகிட்டு இதை சீவி விட்டுணும். இது தோல் பட்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே கேம்பியஸ் எல்லாம் வந்துருச்சு, இங்கே கேம்பியஸ் எல்லாம் தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும் போகிறத, இதை வந்து இந்த கட்டின இடத்துல வந்து ஈரமாக்கிய நம்ம வந்து இந்த தேங்காய் நார் கழிவு அது நல்லா மக்க வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த வெட்டு பாகத்தில் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணணும். பண்ணிவிட்டு மேலே ஒரு கட்டு போடணும். மேலேயே கீழே கட்டியாச்சு. இதில் காற்று போகாமல் பார்த்துக்கணும். இது ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கீழ் வழியாக வேர் வந்து தெரியும். இந்த பிளாஸ்டிக் பைப் மூலமாக வெள்ளையாக வேர் வந்துடும். இது வேர் வந்தோடனே இந்த செடி வந்து நார்மலாக இலையெல்லாம் புது இலை வந்ததுன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிட்டு 1 வாரம் விட்டுடணும். அதை பாதி நறுக்கணும், 1 வாரம் விட்டுடணும். அடுத்தது பாதி அடுத்த வாரம் இதை நறுக்கணும், இதை விட்டுடணும். அப்புறம் வந்து இதை அறுத்திங்கனாக்கா இந்த செடி வந்துடும், பதியம் செடி. எதுக்கு வந்து 1 வாரம் விட்டு 1 வாரம் நறுக்கணுனாக்கா, அது வந்து ஒரேடியாக நீங்கள் முடிச்சிங்கனாக்கா அது செடிக்கு ஷாக் வந்து நமக்கு வந்து செடி கிடைக்காம போயிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஷாக்கை கொடுத்து அதை வந்து அதோட இதை தாக்கத்தை குறைக்கணும். ஷாக்கை குறைச்சிங்கனாக்கா இது செடி வந்து நல்லா வளரும். அதனால தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்புறம் ஒரேடியாக நறுக்கி இதை எடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் சாயில் வச்சுருக்கீங்களா, மண் கலவை, அதில் தூக்கி வச்சு நல்லா மண்ணை அமுக்கி விட்டு தண்ணி விட்டு நிழல் வச்சிடணும். நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் இருக்கிறதுக்கோ இல்லைன்னா நடுறதுக்கோ எடுத்துகிட்டு போகணும். இதுதான் விண்பதியம். விண்பதியம் வந்து இப்போ எல்லா அழகு செடிகள், குரோட்டன்ஸ், சப்போட்டா, பலா, மா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப உபயோகரமாகுது. இப்போ எல்லோரும் யார் வேணாலும் செய்யலாம், எல்லா விவசாயம் செய்யலாம். உங்கள் வீட்டிலே வந்து இது பறிக்கணுன்னாக்கா உங்கள்கிட்ட நல்ல ஒரு கொய்யா மரம் இருக்குது, நல்ல சதப்பத்து உள்ளது, சேப்பு கொய்யா எல்லாருக்கும் கேட்குறாங்க அப்படின்னாக்கா இதேமாரி நீங்கள் விண்பதியம் போடலாம். ரொம்ப சிறப்பாக செயல்படும். ஒரு வணிக ரீதியாகவும் செய்யலாம். இதை மொட்டு கட்டுதல், இதை வந்து ரோஸ் கட்டிங் எடுத்துருக்கிறேன். ரோஸ் கட்டிங்கில் எப்படி வந்து மொட்டு கட்டுதல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற செடி ரோஸ் செடி. இப்போ நான் வச்சுருக்கிற பட்டு வந்து அழகாக பெருசாக இருக்கிற ஒரு வேறு ரோஸ் கலர். அதனால் வந்து இந்த இதில் வந்து இந்த பட்டை வந்து அட்டாச் பண்ணணும் நான், ரைட்டுங்களா. இந்த இடத்த சீவி இருக்கிறேன். இதை வந்து வேறு ஒரு ரோஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அந்த பட்டை. இந்த பட்டை வந்து என்ன பண்ணணும், இதேமாரியே கணு நறுக்கிட்டு இந்த கணுவை நறுக்கினதை இந்த பட்டை வந்து இந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதை இதோட காம்பியம் செல்லும் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு அதை வந்து நல்லா டேப்பு போட்டு ஒட்டிடணும்.
மறுபடியும் இதுலேருந்து வர்ற இது நல்லா யூனியன் ஆகி இந்த காம்பியம் ஒட்டிக்கிட்டு இதுலேருந்து வர்ற செடியில் வந்து புது மாதிரியான ரோஸ். இது வந்து மஞ்சள் கலர் பூக்கும் ரோஜா, இது வந்து சேப்பு ரோஜா பூக்கும். இப்போ சேப்பு ரோஜா பட்டு தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது மஞ்சளாக பூக்கிற ரோஜாவில் இந்த சேப்பு இது அட்டாச் பண்ணியிருக்குது. இது பேர் பட்டு கிராஃப்டிங் ஆர் மொட்டு கட்டுதல் அப்படிங்கிற பேர். இது வந்து எலுமிச்சையில் பண்ணலாம், ரோஸில் பண்ணலாம். எது பொட்டு உங்களுக்கு புது ரகம் உண்டாக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மொட்டு கட்டுதல் ஈஸியான மெத்தடு. இதை பண்ணிக்கலாம். இது வந்து மொட்டு கட்டுதல். இப்போ விதையில்லா உற்பத்தியில் கடைசியில் நம்ம பார்க்குறது ஒட்டு கட்டுதல். ஒட்டு கட்டுதல் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக ஆகிட்டுருக்குது. எப்படின்னாக்கா மா, பலா, சப்போட்டா, பலா எல்லாமே வந்து இந்த ஒட்டு கட்டுதல் மூலமாக பழப்பயிர்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நன்மைகள்னாக்க, உங்களுக்கு எந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குது, எந்த பழம் பெருசாக இருக்குது, எது மார்க்கெட் வேல்யூ இருக்குது, வணிக ரீதியாக எது இருக்குது, அதை உற்பத்தி பண்ணலான்னாக்க இந்த ஒட்டு கட்டுதல் முறை ரொம்ப சிறந்தது. இந்த ஒட்டு கட்டுதல் முறையில் என்ன பண்ணுறோன்னா, 2 இதை வந்து சேர்க்குறோம். ஒன்று வந்து வேர் செடி ஸ்டாக்குன்னு பேர், இன்னொன்று வந்து சயான், அது தண்டு பகுதி. இது 2ஐயும் சேர்த்தா தான் ஒட்டு கட்டின ஒரு புது செடி வரும். ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து இந்த ஒட்டு பதியத்தில் நம்ம அதிகமாக பண்ணுறது மா, கொய்யா, பலா, அது போலாம் பண்ணுறோம், சப்போட்டாலாம். இதில் வந்து இந்த வேர் செடி அல்லது முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா கொட்டை போட்டு முளைக்க வைக்கிறாங்க. மாம்பழ சீசன் முடிஞ்சோடனே அந்த கொட்டையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த விதையை எடுத்துகிட்டு போய் பையில் போட்டு வளர்க்குறாங்க. அது வந்து என்ன ரகம் வேணாலும் இருக்கலாம், நீளமாக இருக்கலாம், நாட்டு ரகமாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி எதை ரகமாக இருந்தாலும் கொட்டையை போட்டு வளர்த்துட்டு அதை வந்து வேர் செடியாக யூஸ் பண்ணுறாங்க. அது 2 வருஷத்து கன்று தான் நல்லது. 2 வருஷம் வளர்த்து வச்சுட்டாங்கன்னா அதை வேர் செடியாக உபயோகப்படுத்தலாம். நீங்கள் ஒட்டு வந்து எதுக்கு வந்து அதிகமாக மார்க்கெட் இருக்கோ, எதுக்கு வணிக ரீதியாக எது உங்களுக்கு வேணுமோ, ஹிமாபசந்தா, மல்கோவாவா, அல்ஃபான்சாவா, எந்த ரகம் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ரகத்து மரத்தை வந்து தாய் செடியாக்கி அதில் கொண்டு இந்த கொட்டை போட்டு வளர்த்ததை வேர் செடியாக வச்சு 2த்தையும் ஒட்டு கட்டுறாங்க. இந்த ஒட்டு கட்டுறதால என்ன ஆகுதுன்னா, 2ம் சேர்ந்து அது யூனியன் சொல்லுவாங்க. கிராஃப்டிங்கில் வந்து 2 தாய் செடியும் வேர் செடியும் 2 இருக்கிறதுல கேம்பியம் மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு 2 கேம்பியமும் செல்லும் ஒன்றா சேரணும். அந்த 2 கேம்பியம் செல்லும் ஒன்றா சேர்ந்து கட்டினா தான் அதுக்குள்ளே இருக்க கேலஸு, இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் போய் அதுலேருந்து 2 சேரும். ஒன்றா சேர்றது அப்போ தான். அதனால் வந்து 2 முக்கியம். வந்து அந்த கேம்பியம் செல் ஈக்குவலாக இருக்கணும், 2ம் நல்லா படிக்கணும், 2ம் ஒன்றா சேரணும். அதை வந்து நல்லா கட்டிட்டு நல்லா வந்து அந்த வேர் செடியை வந்து புதுசாக இணைச்ச தாய் செடியை வந்து கிளை வந்து நல்லா வந்துடுது, புது துளிர் வந்ததுனாக்கா அது வந்து நறுக்கிறதுக்கு ரெடின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த சயானில் இருக்கிற கீழே இருக்கிறத இங்கே வெட்டிட்டு அதை வந்து மேலே வெட்டிட்டாக்க ஒரு தனி செடி உற்பத்தி ஆகிடும். அப்புறம் இந்த வேர் செடியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் கட்டு கட்டினது தான் வந்து ஒட்டு செடின்னு பேர். இப்போ என்ன பண்ணிட்டோம், இது தான் வந்து கொட்டை போட்டு வளர்த்த மாங்கன்று. இது வந்து உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு நல்ல தரமான மாங்கனி. இப்போ வந்து இது வந்து நாட்டுக்கன்று. இது வந்து எனக்கு வேண்டியது, நல்லா பழம் தருது, ஸ்வீட்டாக இருக்குது, மார்க்கெட் இருக்குது. அதனால் நான் இது 2ஐயும் ஒட்டு கட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து இந்த கிராஃப்டிங் நைஃபை வச்சுக்கிட்டு இதோட கேமியம் செல்லை நறுக்கிறோம். இதை பாருங்கள், இதை வந்து இந்த பட்டை இதை அப்படியே நறுக்கி, பிசுரெலாம் இருக்கக்கூடாது, இதை அப்படியே நறுக்கி க்ளீன் பண்ணும். அதேமாரி இந்த தாய் செடியிலையும் அதேமாரி கேமியம் செல்லை நறுக்கிறோம். அதே இந்த கிராஃப்டிங் நைஃபை வச்சு இதை நறுக்கிறோம். இந்த கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கேம்பியம் செல் தெரியும். இந்த பச்சை தோலுக்கும் இதுக்கு நடுவில் பச்சையாக ஒன்று இளம் பச்சையாக இருக்குது பாருங்கள், அதுதான் கேம்பியம் செல். இந்த கேம்பியம் செல்லும் அந்த மரத்தோட கேம்பியம் செல்லும் 2 ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒட்டுக்கண்ணு வரும். ஸோ வந்து இந்த இதை வந்து அந்த சீவன போர்ஷன் வந்து எந்த பிசுறும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும். இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு.
இது ரெண்டையும் பேர் இணைப்பு ஒட்டுன்னு பேர். அப்ரோச் கிராஃப்டிங் ஆர் இணைப்பு ஒட்டு. இதை வந்து ரெண்டுத்தையும் வச்சு நல்லா 2 கேம்பியம் செல்லும் ஒட்டுற மாரி வச்சு நல்லா ஒட்டி இந்த 2 கட்டுன மேலே 100 கட்டு கூட போட்டு நல்லா திக்காக ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாரி கட்டிட்டு சில பேர் அதில் வேக்ஸ் தடவுவாங்க. அந்த வேக்ஸ் கிராஃப்டிங் வேக்ஸ்னு பேர். இந்த கிராஃப்ட் வேக்ஸை வந்து எது பண்ணான்னா நம்ம தேன் பொட்டியிலேருந்து எடுக்கிற மெழுகு இருக்குல்ல, அது தண்ணி இதெல்லாம் கலந்து அதை போட்டுட்டு அந்த வேக்ஸை தடவிட்டு அது மேலே அந்த கட்டை போடலாம், கட்டை போட்டுட்டும் தடவலாம். அது மேலே ஒரு டேப்பை போட்டு விட்டிங்கனாக்கா ரெண்டும் ஒட்டிக்கும். இதுதான் ஒட்டு கட்டுதல். இப்போ வந்து இணைப்பு ஒட்டு ஆர் அப்ரோச் கிராஃப்டிங் இதை பார்த்துட்டோம். இது வந்து ஒட்டு கட்டினோன்னே சரி இது என்ன பண்ணுறது, கட்டியாச்சு 2 கேம்பியன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு, நல்லா ஷூர் ஆகிடுச்சு, நிச்சயம் பண்ணிட்டீங்க, ரெண்டும் ஒட்டிக்கிச்சு நல்லான்னு. ஏன்னா அந்த கம்பியன் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து ஒட்டு கன்று உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா விவசாயம் வாங்கிட்டு போய் அங்கே போய் பிழைக்கலனாக்கா சரிப்பட்டு வராது. அதனால் ஒட்டு வந்து நல்லா ஒட்டணும், 2 கேம்பியங்களும் இணைக்கணும். அதுலேருந்து சத்து இந்த சத்து அதுக்கு போய் அந்த சத்து இதுக்கு போய் ரெண்டும் ஒட்டிக்கும். அது பேர் தான் இணைப்பு ஒட்டு. இப்போ ஒட்டி போட்டோன்னு என்ன பண்ணும், இந்த தாய் செடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கணும். உடனே வந்து செக்காய்ச்சி வச்சு நறுக்கக்கூடாது. நட்டுனாக்கா அது ஷாக்கில் வந்து அது பிழைக்காமல் போயிடலாம். அதுக்காக என்ன பண்ணும், ஒரு 10 நாள் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கிட்டு வரணும். இப்போ இதான் தாய் செடி இருக்குனாக்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கணும். 1 வாரம் 10 நாளைக்கு ஒரு கட்டு, அப்புறம் 10 நாள் கழித்து 100 கட்டு. இது முந்தைய அந்த கட்டிங்ஸும் சொன்னேன்னா 2 கட்டிங் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது ஷாக்கை வந்து குறைக்கிறோம் அந்த தாய் செடிக்கு. இதை கட்டினோன்னே என்னாச்சு, இந்த இது வந்து அடுத்த கட்டில் ஃபுல்லாக கட் பண்ணுறோம். இது தாய் செடி இங்கே வந்துருச்சு, வேர் செடியோடு முளைச்சிக்கிடுச்சு. இது உயிர் உண்டாயிடுச்சு. இதை கொண்டு நல்லா 1 மாதம் வச்சுட்டு நிழலில் வச்சு ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கனாக்கா இது உயிருள்ள ஒட்டு செடி, புது ரகம் ஹிமாம்பசந்த் வந்துருச்சு. இதை வந்து ப்ராசஸ் பண்ணணும், ஹார்டனிங்னு பேர். இதை கொண்டு நிழலில் வச்சு 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வணிக ரீதியால் உடனே ஒட்டு கட்டிட்டு உடனே மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் என்னாவது விவசாயியோ பயனாளி வாங்கும்போது எடுத்துகிட்டு போய் பார்த்தோன்னாக்கா இந்த தாய் செடி தனியாக வந்துடுது, வேர் செடி தனியாக வந்துடுது. அதனால் இது வந்து ஜாக்கிரதையாக 2 மாதம் இருக்குது. நீங்கள் வாங்கும்போது எந்த ஒட்டு வாங்கினாலும் நல்லா செக் பண்ணி இந்த யூனியன்லாம் ஒழுங்காக இருக்குதா, 2 இணைஞ்சி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். புரிஞ்சுங்களா? முக்கியமானது அப்ரோச் கிராஃப்டிங்கில் ஒன்று. சரி நான் அந்த செடியை வாங்கிட்டேன், இதை போய் எப்படி நடுறதுண்ணா, அதுக்கு தொழில்நுட்பம் இருக்குது. ஏன்னா இந்த இது வேர் செடி இருக்குது, இதை கொண்டு நட போகிறேன். இது என்ன கொட்டை போட்டு முளைச்சது, ஆழமாக வேர் போகும், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. அதனால் நான் இதை வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நான் ஒரு இடத்துல மாந்தோப்போ தென்னந்தோப்போ வீட்டிலே கொண்டு நடுறேன். அப்போ என்ன ஆகுனாக்க இதுக்கு கீழே இந்த கட்டிங் இது இருக்குது பாருங்கள், இணைப்புக்கு கீழே வரலையும் தான் நடணும். இதில் போய் மண் பட்டுதுன்னாக்கா இதுவும் முளைச்சிடும், இதுவும் முளைச்சிடும், ரெண்டும் முளைச்சிடும். நாட்டு ரகமாக இருந்தாக்கா அது நாட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிடும், ஒட்டு ரகமாக இருந்தாக்கா அது மட்டும் காய்க்கும். அதனால் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த யூனியன் இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து செடியை கொண்டு நடுறீங்க முதல்ல. அடுத்தது வந்து இதுலேருந்து செடி களை வரும், இந்த வேர் செடியிலேருந்து கிளை வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும், அப்பப்போ முளைச்சிருந்தீங்கன்னா அதை நறுக்கி விட்றணும். ஏன்னாக்கா இது வளர்ந்ததுனாக்கா இந்த தாய் செடிக்கு போகிற சத்து குறைஞ்சிடும். அதனால் இந்த ஒட்டு ரகம் ஹிமாம்பசந்துக்கு சத்து போகாது, இது வளர்ச்சி குன்றிடும், இது வளர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தாய் செடி கீழே இருக்கிற வேர் செடி ஆர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, அதில் வர்ற கிளையெல்லாம் தண்டுகளெல்லாம் குறுத்து புது இலையெல்லாம் நறுக்கி விட்டுட்டிங்கன்னா சத்து பூரா இந்த தாய் செடியிலேருந்து புதுசாக கலெக்ட் பண்ண ஹிமாம்பசந்து போய் சேர்ந்துடும். அப்போ வந்து இது செழிப்பாக வளரும். இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் தோப்புலையே ஸ்பேஸிங் பார்த்து ஒன்றுக்கும் ஒரு ஸ்பேஸிங் இருக்குது. மாவுக்குன்னா எவ்வளவு, நெல்லிக்குனா எவ்வளவு, தென்னைக்குனா எவ்வளவு, அந்த ஸ்பேஸிங் தோப்பாக போட போகிறீங்களா, அடர் நிறைவு போட போகிறீங்களா, உங்களோட தேவையை பொறுத்து இதை நடுறீங்க. இதை குழி நடுறது வந்து எல்லாருக்கும் தெரியும், 3க்கு 3 போடுறீங்க. அதேமாரி மிக்சர் போடுறீங்க, காய வைக்கிறீங்க மண்ணை, அதுக்கப்புறம் மணல் செம்மண் எரு எல்லாம் போட்டு நட்டு வச்சு தண்ணி ஊற்றி நிழல் கொடுக்குறீங்க. நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனால் வளர விட்டுறீங்க. 3 வருஷம் வரலையும் 3 வருஷம் கழிச்சு என்னாக்கும், அது பூ வரும். உடனே நம்ம என்ன பண்ணோம், ஆர்வத்தில் நான் வச்ச ஒட்டு மாங்கன்னு பழச்சிக்கிச்சு காய்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க பூவை. அது என்ன ஆகுனா பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நான் வச்ச ஒட்டுக்கான்னு பூத்துருச்சு காய்ச்சிருச்சுன்னு நீங்கள் போய் அதை காய்க்க விட்டிங்கன்னா இதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடும்.
அதனால் என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஒட்டுக்கண்ணில் வந்து நீங்கள் நட்டு 3ஆவது வருஷம் பூ வந்ததுன்னா அந்த பூவை நறுக்கி விட்டுடணும். அந்த பூவை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு 3 வருஷம் 4ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா 2 காய் வரும். 5ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல் நல்லா பூத்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒட்டு செடியில் கவனிக்க வேண்டியது, ஒட்டு முறையில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இதுமாரி நல்லா கேம்பியம் நல்லா இணையணும், இணைஞ்சி கட்டணும், அதை ஒழுங்கான முறையில் நடணும். நட்டோன்னே பூத்தோன்னே உடனே காய்க்க விடாமல் அதை வந்து உற்பத்திக்கு இன உற்பத்திக்கு போகாமல் அதை வந்து வளர விடணும். வளர விட்டுட்டு 3-4 வருஷம் கழித்து தான் அதை வந்து காய்க்க விடணும். அப்போ தான் வந்து அதோட முழு பலன் அடையலாம். இந்த ஒட்டுக்கண்ணுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல அருமையான ஒரு வழி. இந்த ஒட்டுக்கட்டுதலில் இந்த அழகு வகை செடி உற்பத்தி பண்ணுறதில் முக்கியமாக வந்து பொகேனுல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் வந்து உங்கள்கிட்ட ஒரு நாட்டு ரகம் இருக்குது. அதில் வந்து ஒரே நாட்டு ரகத்தில் 15 வகையான கலர் உள்ள பொகேனுல்லா செடியை இணைக்கலாம். அதுக்கு வந்து இந்த கிராஃப்டிங்கிற மெத்தடு ஒட்டுக்கட்டுதல் ரொம்ப சிறப்பாக வரும். நான் வந்து ஒரு தாய்லாந்து போனப்போ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க ஒரு பொகேன்வில்லா பிளான்ட்டு. அதில் வந்து ஒரே பாட்டில் வச்சுருந்தாங்க ஒரு பொகேன்வில்லா. அதில் வந்து 15-20 கலர் பொகேன்வில்லா பூ இருந்தது. அது ரொம்ப ஒரு அழகாக ரிசப்ஷன் ஹாலில் வச்சாக்கா வெரி அட்ராக்டிவாக இருந்தது. அதை சுற்றியே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இதேமாரி யார் யாருக்கு வந்து ஒரு அழகு உணர்ச்சி ஊட்டுறது, பொழுதுபோக்குறது, ஹாபியாக இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து இந்த ஒட்டு கட்டுறதை வீட்லேயும் செய்யலாம். இதே வணிக ரீதியாகவும் செஞ்சு விற்கலாம். இது வந்து பொகேன்வில்லா மட்டும் இல்லை, அடீனியம், வேறு எதை பூ வகையெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு விற்கலாம். ரொம்ப லாபகரமான தொழில். விதையும் வணிக ரீதியாக வந்து இந்தமாரி ஷேட் நெட்டில் போட்டு நீங்கள் பண்ணலாம், பாலி ஹவுஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக இந்த விதை பெருக்கம், அந்த விதையில்லா பெருக்கத்துக்கு வந்து முதல்ல முக்கியமாக வேண்டியது விதை, இந்தமாரி மண் கலவை, அப்புறம் வந்து கொள்கலன்கள், அப்புறம் வந்து கருவிகள். அடுத்தது முக்கியமாக மிஸ்ட் சேம்பர், பனியோட ஒரு கூடாரம், நிழல் வலை, அதுக்கு மூடாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் அமைச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம வீணாக போன ஹெச்டிபி பேகு இல்லை வேறு பேக்கெல்லாம் போட்டு பாலித்தீன் ஷீட்டை போட்டு ஒரு கூடாரம் மாரி அமைச்சு அதில் வந்து இந்த விதை போட்டது, அதுக்கப்புறம் வந்து கட்டிங்ஸ் போட்டது, தண்டு போட்டது, வேர் போட்டது எல்லாத்தையும் உள்ளார வச்சிட்டிங்கன்னா அது உள்ளார இருக்கிற ஹியூமிடிட்டின்னு சொல்கிற ஈரப்பதம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 100% வளர்ச்சி உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கமர்ஷியல் இதை பண்ணிங்கன்னா மூடாக்கு ஒன்று பண்ணுங்கள். அது வந்து நல்ல உங்கள் இருக்கிற தார்பாலினை கொண்டும் பண்ணலாம், இல்லைனாக்கா ஹெச்டிபி பேக்கை வச்சு பண்ணலாம். அதில் உள்ளார போனீங்கன்னாக்கா அதில் உள்ளார இருக்கிற ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் தண்டு வளர்ச்சி நல்லா இணைக்கும், கேம்பியம்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகும், விதை நல்லா முளைக்கும், தண்டு நல்லா செழிப்பாக வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த மூடாக்கும் உபயோகப்படுத்தி நீங்கள் வணிக ரீதியாகவும் சேர்ந்து நல்ல பயனடைகள்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தாலும் அதை எங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது தவிர வேறு சில முக்கியமான தொழில்நுட்பங்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.